எமி டிப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள் கேட்டு மகிழலாம். குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 49. ரகு வீட்டை விட்டு வெளியேறி 1 வாரம் கடந்திருக்க பெண்கள் மட்டுமே மனையில் குடித்தனம் கொண்டிருந்தனர். சக்தியின் கையில் பொறுப்பை ஒப்படைத்த தாத்தாவோ அவனோடு அலுவலகம் சென்று ஆனவன் முன்னெடுப்புகளில் உறுதுணையாக இருந்தார். குரு மற்றும் வெங்கட் இருவரும் வெளிநாட்டு மீட்டிங்குகளில் கலந்து கொள்ள ஆங்காங்கே பயணம் மேற்கொண்டனர். ராதிகாவோ எப்போது மகளின் விவாகரத்து வழக்குக்கான இறுதி ஹியரிங் வரும் என்று காத்திருந்தாள். மந்த்ராவோ மேடான வயிறோடு ஆபீஸ் செல்ல சங்கோஜம் கொண்டு வீட்டிலிருந்தபடியே கடமையாற்றினாள். புவனாவோ புருஷனோடு சண்டை போட்டு அவ்வப்போது தாய் வீடு வருவதும் போவதுமாக இருந்தாள். வெறிச்சோடி போனது மாளிகை. ஆனந்தமாய் குதூகலித்திருந்த குடும்பம் நிம்மதியை தொலைத்திருக்க, அப்படியான ஒரு நாளில் வெளிநாட்டு பயணத்தை முடித்து கொண்டு வந்திருந்த குருவை நள்ளிரவை தாண்டிய பொழுதென்றும் பாராது தூங்க விடாது பேச்சை ஆரம்பித்தார் ஜானகி. ரொம்ப முக்கியமான விஷயமாமா, நாளைக்கு பேச முடியாதா? டயர்டா இருக்குமா? நீங்க வேணும்னா நாளைக்கு பேசுங்க, நான் கொடுக்க வேண்டியதை இப்பவே கொடுத்துடுறேன் என்று துணைவியோ நீட்டினார் குருவிடத்தில் கடித உரை ஒன்றை. என்னம்மா இது? பிரிச்சு நீங்களே பார்த்துக்கோங்க என்ற கண்ணாட்டியோ போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு படுக்க, ஜானகி என்னது என்று குருவோ அதிர்ச்சியோடு கவரில் இருந்த நோட்டீஸை கையில் பிடித்தபடி திரும்பி குடும்பினியை பார்த்தார். நயனங்கள் மூடியிருந்த வல்லபியோ, என் பையன் வீட்டுக்கு வரணும், இல்ல நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் என்ற கணவனுக்கு புறமுதுகை காண்பித்தபடி அழுத்தம் திருத்தமாகச் சொல்லி துயில் கொள்ள ஆரம்பித்தார். வீட்டாளின் விழிகளை நித்ராதேவி அணைத்து கொள்ள ஊர் விட்டு ஊர் போய் வந்த மவராசனுக்கோ அதுவரையிலும் இருந்த அசதி இப்போது மொத்தமாக காணாமல் போனது. கையில் இறுக்கியிருந்த விவாகரத்து நோட்டீஸை மடி மீது வைத்த குருவின் தலையோ தொங்கியது கதவிடுக்கில் கையை நசுக்கிக் கொண்டது போலுணர்ந்து. மகனுக்கு போன் போட்டு அழைத்தாயிற்று. நேராகவும் போய் அசிங்கப்பட்டாயிற்று. ஆகுரதன் வருவதாக தெரியவில்லை. இதில் ஜானகி வேறு டிவோர்ஸ் என்றொரு குண்டை தூக்கி தலையில் போட ஐயோ என்றிருந்தது குருவிற்கு. நெற்றியோரத்தை விரல்களால் தேய்த்தவரோ அலைபேசியை கையில் எடுத்து மகனுக்கு வாட்ஸ்அப் அனுப்பினார், நாளைக்கு அவனை சந்திக்க வருவதாக சொல்லி. அந்நேரம் பார்த்து இன்னும் உறங்காமல் இருந்த ரகுவோ கைபேசியில் அப்பாவின் வாட்ஸ்அப் செய்தியை கண்டு அவருக்கு திரும்ப ரிப்ளை அனுப்பினான். அவனை வீட்டுக்கு திரும்ப அழைக்கும் முயற்சி என்றால் அவர் வராமலேயே இருக்கலாம் என்று. புத்திரனின் பதிலை கண்ட குருவிற்கோ தலையை சுவற்றில் முட்டிக்கொள்ள தோன்றியது. அவங்க அம்மா புத்தி அப்படியே இருக்கு பாரு என்று முனகி அலைபேசியை ஓரம் கடாசி மெத்தையில் சரிந்தார் குருமூர்த்தி. விடியற்காலையில் வீடு திரும்பிய குருமூர்த்தியின் வருகை கொண்ட அரவத்தில் கீழ்த்தளத்தில் அறை கொண்டிருந்த மந்த்ராவிற்கோ தூக்கம் கலைந்தது. நேத்திரங்களை பிரித்த வதுவின் காலோ அசைக்க முடியா அழுத்தம் ஒன்றை உணர்ந்தது. வலுவாய் ஏதோ ஒன்று ஒண்டோடியின் காலை அழுத்தியிருக்க, விலோசனங்களை கசக்கியபடி தலையணையில் தலை சாய்த்திருந்த விரலியோ இமைகளை அகல விரித்து காலை உற்று நோக்கினாள். முற்றிளையின் கண்களிலோ மாமன் மகன் சக்தி தெரியலை அவள் கெண்டை காலை கட்டிக்கொண்டு உறங்கிடும் சம்பவம் சிறப்பு காட்சியாய் தெரிந்தது. கையை மெத்தையில் ஊன்றி எழுந்தமர்ந்த சனிகையோ மெதுவாக எட்டி தொட்டாள் ஆனவன் கேசத்தை. சிறு வயது தொடங்கி இப்போது வரை வாசுரை அவள் மீது அளவில்லா அன்பு கொண்டவன் சக்தி ஒருவனே. எவ்வித எதிர்பார்ப்புமின்றி எந்நேரத்திலும் அவள் அருகில் நிற்கும் ஒரு ஜீவன். ஆனால் அதுவெல்லாம் நேற்று வரை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் இப்போதோ சங்கடமாகவே மாறிப்போனது மாயோள் அவளுக்கு. மென்மையாய் கோதி வருடியவளின் ஸ்பரிசத்தில் அம்பகங்கள் விரிக்காது தலை தூக்கிய சக்தியோ வேறேதோ சிந்தனையில் உழன்றிருந்த மந்த்ராவின் வதனத்தை பார்த்தபடி எழுந்தமர்ந்தான். எந்த கோட்டையை பிடிக்க இப்படி ஒரு ஆழ்ந்த சிந்தனை மேடம் என்றவனோ நெட்டி முறிக்க லேசான முறுவல் கொண்ட ஒளியிலையோ மெதுவாக அவன் பக்கம் பார்வையை திருப்பி, அடுத்த வாரம் ஹியரிங். கடைசி ஹியரிங் இல்ல? ஒரு வழியா இனி கோர்ட் கேஸ்ன்னு அலைய வேண்டிய அவசியம் இருக்காது என்றவனோ கொட்டாவி வாயை புறங்கையால் மூடிக்கொள்ள சக்தியின் கரத்தை பற்றிய மந்த்ராவோ அவன் விழிகளை ஆழமாக நோக்கினாள். காரிகையின் கருவிழிகள் இரண்டும் குளத்தில் மூழ்க. என்னாச்சு என்ற நாயகனோ மானினியின் கண்ணீருக்கான காரணம் புரியாது வினவ, அவன் கையை பற்றியிருந்த பாவையோ தேம்பி அழுகையோடு ஆனவன் கரத்தை மெதுவாய் கொண்டு போய் சேர்த்தாள் மேடிட்ட கோதையின் வயிற்றின் மீது. மந்த்ரா, என்னாச்சு, ஏன் அழற என்ற ஆண்மகனோ தலை குனிந்து கதறியவளை தேற்ற முனைந்தவனாய் அறிவையின் தோள் தொட, நீ என்ன ஒதுக்கிட மாட்டல்ல
என்ற இளம்பிடியாளோ சக்தியின் பதிலை எதிர்பார்த்தவளாய் கண்ணீரை அருவியாய் கொட்ட, ஏன் ஒதுக்கணும்? என்ன பேசுற நீ? ஒன்னும் புரியல மந்த்ரா, தெளிவா சொல்லு என்ற சக்தியோ சுற்றி வளைத்து பேச விரும்பாது பனிமொழியை கேள்வி கொள்ள, இந்த குழந்தை இந்த குழந்தை என்ற மந்த்ராவோ வாக்கியத்தை இழுத்தாள், தயக்கமும் தடுமாற்றமும் கொண்டவளாய். ரகுவோடது இல்ல அதானே என்ற சக்தியோ நிஜத்தை சொல்லி அவளின் முகம் பார்க்க, வாய் பொத்தி குலுங்கிய பெய்வளையோ ஏதும் பேசாது ஆணவன் திட்டிகளையே ஏமாற்றத்தோடு நோக்கினாள். என்ன மந்த்ரா சொல்லு என்றவனின் தொடர்கணைக்கு, எவனோடதுனே எனக்கு தெரியல சக்தி என்ற அங்கனையோ அவன் மார்பில் முகம் புதைத்து ஒப்பாரிக்கொள்ள, சக்தியின் முகமோ அதிர்ச்சியில் இறுகி வெளிறியது. மந்த்ராவின் பழைய கதையை அறிந்த சக்திக்கு யுவதியின் புதுவித ட்விஸ்ட் பேரிடியே எனலாம். 1000 கேள்விகள் மண்டைக்குள் புடைசூழ, எதையும் இப்போதைக்கு கேட்டு ஓலமிடும் நங்கையை மேலும் நோகடிக்க அவன் விரும்பவில்லை. ஆகவே அவளாகவே சொல்லட்டும் என்று எண்ணியவன் அவளை சமாதானம் செய்யும் முயற்சியில் இறங்கினான். மந்த்ரா, முதல்ல அழுகையை நிறுத்து. நீ இப்படி அழுறது உனக்கு மட்டும் இல்ல, குழந்தைக்கும் நல்லதில்ல. ஏன் சக்தி, ஏன் என்ன காப்பாத்துன? எதுக்கு காப்பாத்துன? விட்டிருந்தா அன்னைக்கே நான் செத்துருப்பல்ல. இப்ப பாரு, அடுத்த வாரம் கோர்ட்டுக்கு போகணும். பாவம் மாமா, என்னால ஒரு வாழ்க்கையே சூன்யமாயிடுச்சு என்றவளோ சக்தியின் நெஞ்சிலிருந்து முகத்தை பிரித்தெடுத்து முன்னாள் புருஷனுக்கு பாவப்பட்டாள். நான் செத்து போறேன், நான் இங்க இருந்து எல்லாருக்கும் தொல்லை தரதை விட செத்து தொலைகிற என்று உணர்ச்சி பெருக்கில் உளறல் கொள்ள கடுப்பாகினான் சக்தி. நிறுத்து மந்த்ரா, பைத்தியக்காரச்சி மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. ரகு ஒன்னும் எதுவும் தெரியாதவன் இல்ல. அவனுக்கு அவன் வாழ்க்கையை எப்படி திரும்ப ரீபில்ட் பண்ணிக்கணும்னு தெரியும். கோர்ட் ஒன்னும் அவனை கட்டுப்படுத்த போறது இல்ல. ஆனா நான் தானே சக்தி, மாமாவும் லோட்டஸும் பெரிய காரணம். நீயாவே இருந்தாலும் அது அவங்க பிரச்சனை. நீ உன் பிரச்சனைய பார்த்தா போதும். இதுக்கு மேல சாக போறேன் அது இதுன்னு ஏதாவது சொன்னேன், நானே இழுத்துட்டு போய் குளம் குட்டைன்னு எதுலையா தள்ளி விட்டுருவேன் என்ற சக்தியின் குரலோ கராராய் எரிச்சல் கொண்டு கடுகடுக்க, என்னை இங்கிருந்து வேற எங்கேயாவது அனுப்பிடு சக்தி. அம்மாவை எதிர்க்கவும் முடியாம, பிடிக்காத வாழ்க்கையை ஏத்துக்கவும் முடியாம நரக வேதனை அனுபவிக்கிறேன்டா. இதுல இந்த குழந்தை வேற என்ற ஆரணங்கோ முகத்தை மூடி மீண்டும் விசும்பிட, பொய் எப்படியும் ஒரு நாள் வெளுத்து போகும் மந்த்ரா. அத்தை இன்னும் ஒரு 10-15 வருஷம் இருப்பாங்களா? அதுக்கப்புறம் நீயும் இந்த குழந்தையும் தான். சொச்ச காலத்துக்கும் யாரோ பண்ண பாவத்தையும் பழியையும் ஏன் நீயும் இந்த குழந்தையும் சுமக்கணும்னு நினைக்கிற என்றவனை ஏறெடுத்தவளின் அழுகையோ நிற்க ஆரம்பித்திருந்தது. இது உன்னோட வாழ்க்கை மந்த்ரா, நல்ல யோசிச்சு ஒரு முடிவெடு. நான் எப்போதுமே உன் கூட இருப்பேன், யார் இருந்தாலும் இல்லாட்டியும் என்ற சக்தியோ ஏந்திழையின் முகத்தை 2 கரங்களால் பற்றி பிடித்து பெதும்பையின் அழுது வீங்கிய விழிப்படலங்களில் கோர்த்திருந்த நீரை பெருவிரலால் ஓரம் ஒதுக்க, உள்ளத்தில் இனம் புரியா சீற்றம் ஒன்றை உணர்ந்தாள் சுரிக்குழலவள். வலிய வலிமையாக்கு மந்த்ரா, உன்னால முடியும். நீ விவேகமா யோசிக்கக்கூடியவ. இடைப்பட்ட காலத்துல நடந்த குளறுபடியால தான் இப்ப கொஞ்சம் குழப்பத்துல இருக்க. இல்லனா இதெல்லாம் நீ எப்பவோ சர்வ சாதாரணமா கடந்து வந்திருப்ப என்ற சக்தியின் குரலோ நம்பிக்கை கொண்டு புத்துணர்ச்சி கொடுக்க, என்னவோ இப்போதெல்லாம் ஆணவன் பார்வைகளை முன்போல எதிர்கொள்ள முடியாது தவித்தாள் தாரகையவள். அதுவும் அவள் பால் வது அவளுக்கே நம்பிக்கை இல்லாத இந்நேரத்தில் சக்தியோ அம்மணி அவளை உச்சத்தில் தூக்கி வைத்து பேச பிரமித்தே போனாள். இப்போதும் அவன் மாறாதிருப்பதைக் கண்டு. இதுக்கு மேலையாவது அன்னைக்கு மாதிரி முட்டாள்தனமா ஏதாவது பண்ண ட்ரை பண்ணாத, புரிஞ்சுதா என்றவனோ புருவங்களை மேலுயர்த்தி தலையாட்டி கேட்க, மெல்லியாளின் மனமோ நேரெதிரே இருப்பவனின் வார்த்தைகளை செவியில் வாங்குவதை விடுத்து ஆனவனின் முகபாவனையே உள்ளுக்குள் ரசித்திடத் தொடங்கியது. இன்னும் கால் வலிக்குதா என்ன? அழுத்தவா இல்ல படுத்துக்கிறியா என்றவனின் விரல்களோ பனிமொழியின் கால் விரல்களை மெதுவாய் பிடித்துவிட ஆரம்பிக்க, சக்தி வேணா என்றவளோ தடுத்தாள், வார்த்தைகளால் அவன் கரத்தை தள்ளிவிட முடியா தூரத்தில். வீக்கம் குறைஞ்சிருக்கு போல. நான் நெட்ல தேடி படிச்சேன், இதெல்லாம் இந்த மாதிரி சமயத்துல சகஜம்தானா. நீ எதுவும் போட்டு அலட்டிக்காத. வேணும்னா மசாஜ் பண்றவங்கள வீட்டுக்கே வர வச்சு தினம் 1 மணி நேரம் கை காலெல்லாம் பிடிச்சி விடுற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம், சரியா என்ற சக்தியோ அவள் நிறுத்தத்தை காதில் வாங்கி கொள்ளாது அவன் வேலையை பார்த்தான். நுண்ணிடையாளின் கனல் கொண்ட தேகமோ தள்ளாடிட ஆரம்பித்தது. சக்தியின் மென்மை அவளின் பெண்மையை குலைக்க, சக்தி நான் தூங்க போறேன் என்ற பூமகளோ பட்டென அவள் கால்களை பின்னோக்கி இழுத்து கொண்டாள்.
நெஞ்சம் ஏகத்துக்கு அவன் அணைப்பை ஏங்க. என்னாச்சு மந்த்ரா என்றவனோ விடுக்கென்று காலை உதறிக்கொண்ட மகிழியை நோக்க, நீ கிளம்பு சக்தி, நான் வர லேட் ஆகும், குட் நைட் என்றவளோ கழிப்பறைக்குள் நுழைந்தாள், சஞ்சலம் கொண்டிருக்கும் மனதை சமநிலைப்படுத்த. ஓகே, குட் நைட், நல்லா தூங்கு என்றவனோ அவள் அறையிலிருந்து வெளியேறினான். நறுதுதலின் உள்ளம் கொண்டிருக்கும் புதுவித உளவியல் புரியாது. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமி டிப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி, வணக்கம்.